அண்ணா வணக்கம். நான் நந்தகுமார், ஃபெட்டி குளோபல் கம்பெனியில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் மேனேஜர். இப்போ நம்ம இடம் பார்த்துட்டிங்கன்னா நம்பியூர் பக்கத்தில் குமாரகவுண்டன் ஒரு வில்லேஜ். நம்ம ஃபார்மர் பேர் பெரியசாமி. அவர் தான் நம்ம ஃபார்மருங்க. வாட்டர்மெலனுக்கு ஸ்ப்ரேயிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 3 ஏக்கர் வந்து வெங்காயம் நடவு பண்ணியிருக்காரு நம்ம ஃபார்மரு. ஸோ நம்ம ஃபெட்டி குளோபல் ரொம்ப சின்ன லெவலில் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அப்படி இந்த காட்டில் இது வரைக்கும் ஃபெட்டி குளோபல் சார்பாக என்யூவி டெக்னாலஜியில் டுரான் ப்ளஸ் ரூமிஸ் இந்த ரெண்டும் கலந்து ஒரு ஸ்ப்ரேயிங் போயிருக்கு. இது வரைக்குமே ஆனியனுக்கு இன்றைக்கோட 45 days ஆகிடுச்சுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ப்ரே போயிருக்கு, அப்புறம் இடையில இது வரைக்கும் ஸ்ப்ரேயிங் போகவே இல்லை. பேனுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. ஃபெட்டி குளோபல் கீழே பார்த்துட்டிங்கன்னா டைனமிக்கு ஒரு 2 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு கொடுத்துருக்காரு. அதுபோக ஃபெட்டி குளோபல் கம்பெனியில் நிக்ஸி கால்சியம் ஆக்சைடு 1 லிட்டர் கீழே கொடுத்துருக்காரு. இந்த 3 மட்டும்தான் ஃபெட்டி குளோபல் சார்பாக கீழே போயிருக்கு, மேலே ஸ்ப்ரேயிங் போயிருக்கு. இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஏக்கராவுக்கு 8 கிலோ அம்மோனியம் சல்ஃபேட்டு, 8 கிலோ மெக்னீசியம் சல்ஃபேட்டு, 8 கிலோ யாரா ஆல் 18, 8 கிலோ யாரா ரெகா 17 இது எல்லாமே கீழே போயிருக்கு. ஸோ இதுதான் உண்மை, ஃபேக்ட்டு. ஸோ ஃபெட்டி குளோபல் சார்பாக ஒரு அமௌண்ட்டும் யாரா சார்பாக ஒரு அமௌண்ட்டும் ரெண்டும் கலந்து இந்த ஃபீல்டு போயிருக்கு. 45 days ஆயிடுச்சுங்க. பிளான்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த ஏரியா சேர்ந்து தான் 3 ஏக்கரு அங்கே வாட்டர்மெலன் பிளான்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி எதுவுமே மேலே காட்டலைங்க. கால்சியம் டிஃபிஷியன்சி மட்டும் லைட்டாக காட்டுது, ரொம்ப மைல்டாக. உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன லெவலில் மைனர் லெவலில் தான் கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து நுனிக்கர்கள் காமிக்குது, பெருசாக இல்லை. ஸோ தண்டு பாருங்கள், நல்லா தண்டு நல்லா தடிமனாக இருக்குது, நல்ல கால் பிரிஞ்சிருக்கு. 1 2 3 4 கால் பிரிஞ்சிருக்கு, தண்டு தடிமனாக இருக்குது. ஒன்று 2 வெங்காயம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு கேமராவில் கிளியராக தெரியுதுன்னு தெரியல. ரொம்பவுமே அருமையாக வெங்காயம் வந்து கால் பிரிஞ்சிருக்கு. இதில் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். 45 days ஆச்சு. 45 daysல கொஞ்சம் தான் நுனி கருகி இருக்குது. ஸோ ஃபுல் க்ரீனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா, அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா கால் பிரிஞ்சு தண்டு நல்லா தடிமனாக இருக்குதுங்கண்ணா. 1 2 3 4 கால் பிரிஞ்சிருக்கு, 5 கால் பிரிஞ்சிருக்கு. ஃபுல் க்ரீனாக இருக்குது.
இப்போது இந்த செடியிலேருந்து ஒரு தாளை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தாளோட லென்த்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் தாள். இந்த தாளோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து இவ்வளோ லென்த் இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டணும்னா என் விரல் நுனியிலிருந்து என் மணிக்கட்டு முட்டிங்கை தாண்டி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வளர்த்தியும் தெரியும். தாள் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது பாருங்கள். தடிமனாக இருக்குது. நுனியிலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது தாள். ஸோ ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு ஆனியனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோ ஒரு பேக் டைனமிக்கோவை பயன்படுத்த சொல்கிறோம். இவர் ஒரு ஏக்கராவுக்கு 2 கிலோ தான் கொடுத்துருக்காரு. டைனமிக்கோவில் நைட்ரஜன் 7.5, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு 27, ஜிங்க் 1.5, போரான் 8.5 இந்த 4 காம்பினேஷன் கலந்துருக்கிறதுனால ஹை பாஸ்பரஸ் இருக்கிறதுனால தண்டு நல்ல பெருத்து இருக்குங்க. தாள் நல்ல தடிமனாக இருக்குது. ப்ளஸ்ஸு வளர்ச்சி அருமையாக இருக்குது. சத்து பற்றாக்குறை பெருமளவுக்கு காட்டவே இல்லைங்க. இத்தனைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்ப்ரே மட்டும்தான் போயிருக்காரு, டூரான் ரூமிஸ். அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்ப்ரேயிங்கும் போகல. நியூட்ரிஷன் எந்த பிராண்டும் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை. ஸோ இதே 10 கிலோ டைனமிக்காவை பயன்படுத்தியிருந்தால் இந்த வெங்காயம் இன்னும் டாப் டக்கராக சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் இந்த ஃபார்மர் வந்து இந்த ஃபீல்டுக்கு டால்சி கலோரியில் அப்ளை பண்ண போகிறாரு. இன்னொரு ரவுண்டு வந்துட்டு நிக்ஸி பாலி போரான்லாம் கொடுக்க போகிறாரு. லாஸ்ட் டைம் நிக்ஸி மட்டும் தான் போயிருக்கு, பாலி போரான் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் 10 டேஸ் கழிச்சு திரும்ப வந்து இந்த ஆனியனை எப்படி இருக்குன்னு கவர் பண்ணி காட்டலாம். ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆனியன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். கலரு வெயிட் எல்லாம் காட்ட போகிறோம், ஈல்டு காட்ட போகிறோம். ஸோ ஆனியன் கிராப்பில் ஃபெர்டிக்ளோபல் ரொம்ப பிரமாதமாக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், தண்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் தடிமண்ணா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். ஸோ இனி டால்சி கல்லூரியெலாம் போகும்போது இன்னுமே ரிசல்ட்டு பிரமாதமாக வரும். ஃபெர்டிக்ளோபல் உரங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வைஸு அட்டகாசமாக இருக்கும், நான் கேரண்டி. ஸோ நாங்கள் சொல்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு பெட்டராக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபார்மர் லிமிட்டாக யூஸ் பண்ணதுக்கே ரிசல்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இவர் ஆல்ரெடி ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணி ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ண ஃபெர்டிக்ளோபல் விரும்பக்கூடிய ஒரு ஃபார்மர். வாட்டர் மெலனில் டால்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் செட்டிங்ஸு கண்ணில் பார்த்தாரு. ஸோ டால்ஸு தான் அவருக்கு செட்டிங்ஸை நல்லா எடுத்து கொடுத்துருக்கு, அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ கூடி சீக்கிரம் இந்த ஃபார்மர் வந்து ரிவ்யூ கொடுப்பாரு, அவரே ரிவ்யூ சொல்லுவார் நம்ம பிராண்டை பற்றி. ஓகே, இந்த ஃபீல்டோட தொடர்ச்சியான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஃபார்மர் நேம் பெரியசாமி. ஸோ ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணுங்கள், டிசீஸ் இல்லாத விவசாயம் செய்ய முடியும். இது வரைக்கும் இந்த பிளான்ட்டில் ஃபங்கல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்கன்னா 100% 100% ஃபங்கல் ப்ராப்ளம் கிடையாது. 99% நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி கிடையாது. எல்லா காட்டிலையும் தாள் கருகிட்டே போகும், உங்களுக்கே தெரியும். நான் ஓவரால் ஃபீல் காட்டியிருக்கேன். இது 45 டேஸ் ஆன கிராப்பு. ஸோ இப்போ ஒரு முறை ஸ்ப்ரேயிங் கொடுக்க சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்ப்ரே பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் நான். நன்றி, வணக்கம்.